ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் 10th சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எந்தெந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்க்கலாங்களா? இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. நம்ம தமிழில் படிச்சிருப்போம்ல, தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னன்னா சாங்கிவோரஸ். ஆப்ஷன் ஏ. அதாவது இரத்தத்தை மட்டும் உணவாக உட்கொள்கிற உயிரினங்களை நம்ம இவ்வாறு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த உயிரினங்கள் அட்டை, இது என்ன பண்ணும்? இரத்தத்தை மட்டும்தானே உணவாக உட்கொள்ளும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தலைமை சுரப்பி எனப்படுவது எது? தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது பிட்யூட்ரி சுரப்பி. ஆப்ஷன் பி. அதாவது ஏன் இதை தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மற்ற நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை எது கட்டுப்படுத்தும்னா பிட்யூட்ரி சுரப்பி தான் கட்டுப்படுத்தும். இப்போ மற்ற நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதால் பிட்யூட்ரி சுரப்பியை தலைமை சுரப்பி என்று அழைக்கின்றோம். கீழ்கண்டவற்றுள் எது ஐயுசிடி? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது ஐயுசிடின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஐயுசிடினா நமக்கு என்னன்னு தெரியணும். ஐயுசிடினா என்னென்னா, ஐயுசிடியோட அப்ரிவேஷனை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ். ஸ்பெல்லிங் சொல்கிறேன். INTRAUTERINE. intrauterine contraceptive. CONTRACEPTIVE. contraceptive device. DEVICE. ஆக்சுவலாக இது என்னன்னா கருப்பைக்குள் பொருத்தப்படும் கருவி. கீழ்கண்டவற்றுள் எது ஐயுசிடி? அதாவது இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ், கருப்பைக்குள் பொருத்தப்படும் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ காப்பர் டி. ஆப்ஷன் ஏ. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஐயுசிடியோட அப்ரிவேஷன் கேட்டாலும் நமக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். கருப்பைக்குள் பொருத்தப்படும் கருவி. நெக்ஸ்ட்டு, கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சியால் உண்டாக்கும் ஆற்றல். கடல் நீரோட வேகமான இடப்பெயர்ச்சினால் உண்டாகிற ஆற்றல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா ஓத ஆற்றல். ஆப்ஷன் ஏ. அதாவது ஏன்னா கடல் நீர் மட்டம் உயர்வதனாலும் தாழ்வதனாலும் ஏற்படும் வேகமான நீரோட இடப்பெயர்ச்சியை பயன்படுத்தி தான் உருவாக்கப்படுற ஆற்றல் ஓத ஆற்றல். ஓத ஆற்றல்னா என்னன்னா, கடல் நீர் மட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் உயரும், ஒரு சில டைம் தாழும். புரியுதுங்களா? அப்போ கடல் நீர் மட்டம் உயரும் போதும் தாழும் போதும் ஏற்படும் வேகமான நீரின் இடப்பெயர்ச்சியை பயன்படுத்தி உருவாக்கப்படுற ஆற்றல் தான் ஓத ஆற்றல். நெக்ஸ்ட், கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் டேஷ் எனப்படும். ஃபைல்ஸ். அதை என்ன சொல்லுவாங்கன்னா கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? நியூட்டனோட 3ஆம் விதி எங்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களில், இயக்க நிலையில் உள்ள பொருட்களில். அதாவது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆ மற்றும் ஆ. அதாவது ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களிலும் பயன்படும் நியூட்டன் 3ஆம் விதி, இயக்க நிலையில் உள்ள பொருட்களிலும் பயன்படும். ஆக்சுவலாக நியூட்டனோட 3ஆம் விதி தேர்டில் என்னன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான மற்றும் எதிரான ஒரு எதிர்விசை உண்டு. அதுதான் நியூட்டனோட தேர்ட் லா. எனவே இது ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களில் சமநிலையில் உள்ள ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் மற்றும் சமநிலையில் உள்ள இயக்க நிலையில் உள்ள பொருட்கள் என அனைத்து பொருட்களின் மீதும் பயன்படும். புரியுதுங்களா? அப்போ ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களிலும் இயக்க நிலையில் உள்ள பொருட்களிலும் பயன்படுவது நியூட்டனின் 3ஆம் விதி. காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது திசுக்களை பாதிக்கும். காமா கதிர்கள் அதிகமாக திசுக்களை பாதிக்கும். ஏன்னா காமா கதிர்கள் திசுக்களில் அதிகமான ஊடுருவும் திறனை கொண்டது. உடல் செல்களில் திசுக்களோட டிஎன்ஏவை இது அதிகமாக சேதப்படுத்தும்.
அப்போ இதுக்கு ஆன்சர் திசுக்களை பாதிப்பது. நெக்ஸ்ட், மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பூசுறது. இது வந்து இந்த எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இந்த பித்தளை பாத்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை சுத்தம் பண்ண க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்தோம்னா மேலே வந்து ஒரு ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதுக்கு பேர் என்னன்னா மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் மின்முலாம் பூசுதல். வேதியியல்ல ஒரு உலோகத்தின் மீது வேறொரு உலோகத்தை மெல்லிய படலமாக மின்னார் பகுப்பு மூலம் படிய வைக்கும் முறைக்கு தான் மின்முலாம் பூசுதல். புரியுதுங்களா? அப்போ மின்முலாம் பூசுதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேதியியல்ல ஒரு உலோகத்தின் மீது வேறொரு உலோகத்தை ஒரு மெல்லிய படலமாக மின்னார் பகுப்பு மூலம் படிய வைக்கும் முறைக்கு மின்முலாம் பூசுதல் என்று பெயர். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு தான் மின்முலாம் பூசுதல். நெக்ஸ்ட், மனித இரத்தத்தின் pH மதிப்பு. மனித இரத்தத்தோட pH மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். எவ்வளோனா 7.4. பொதுவாகவே மனுஷனோட ரத்தம் வந்து லேசான காரத்தன்மை கொண்டது. அதோட pH எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 7.35 to 7.45 வரைக்கும் இருக்கும். அதனால தான் அதை வந்து அப்ராக்சிமேட்டாக 7.4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் 7.4. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகிறது. இந்த காஸ்பேரியன் பட்டைகள் வந்து வேரில் எந்த பகுதியில் காணப்படுதுன்னா அகத்தோல்ல. ஆப்ஷன் டி. காஸ்பேரியன் பட்டைகள்ன்றது தாவரத்தோட வேர்கள் இருக்குல்ல, அந்த வேர்களில் அகத்தோல் இருக்கும். அந்த அகத்தோலோட குறுக்கு சுவர் மற்றும் பக்க சுவரில் நீர்க்கோப்பு பொருள் நீர்க்கோப்பு பொருளாக படிக்கிறதுனால உருவாகிற பட்டைகளை தான் இந்த காஸ்பேரியன் பட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்னிச்சை செயலின் போது அன்னிச்சை வில்லை உருவாக்குபவை எவை? அன்னிச்சை செயலின் போது அன்னிச்சை வில்லை உருவாக்குபவை எவை? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து உணர்வேற்பி, தண்டுவடம், தசைகள். இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? உணர்வேற்பின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த உணர்வேற்பினா என்னென்னா, இந்த உணர்வேற்பி தான் ஃபஸ்ட்டு அன்னிச்சை செயலின் போது தூண்டலை உண்டாக்கும். புரியுதுங்களா? உணர்வேற்பி தான் ஃபஸ்ட்டு தூண்டலை உண்டாக்கும். செகண்ட் இருக்கிறது தண்டுவடம். தண்டுவடம் என்ன செய்யும்னா அந்த உணர்வு நரம்பு வழியாக செல்லும் செய்தியை அது வாங்கிக்கிட்டு செயல்படு நரம்பு வழியாக கட்டளைகளை அனுப்பும். அதாவது உணர் நரம்பு வழியாக அது செய்திகளை எல்லாம் வாங்கிட்டு செயல்படு நரம்பு வழியாக கட்டளைகளை அனுப்பும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்னிச்சை செயல்களில் மூளையோட பங்கு இருக்காது. புரியுதுங்களா? அன்னிச்சை செயல்களில் மூளையோட பங்கு கொஞ்சம் கூட இருக்காது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது தசைகள். தசைகள் என்ன பண்ணுன்னா கட்டளையை பெற்று துலங்களை வெளிப்படுத்தும். இதுதான் அன்னிச்சை செயல். ஃபஸ்ட்டு நமக்கு அன்னிச்சை செயல்னால் என்னன்னு தெரியணும். இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு நாய் நம்மளை பார்த்து முறைச்சிச்சு கிட்ட வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? திடுக்குன்னு நமக்கு பயப்படுவோமா? டக்குன்னு அந்த இடத்துல வந்து தள்ளி போவோமா? இதுக்கு பேரும் ஒரு அன்னிச்சை செயல். இது எப்படி நடக்குது? இந்த அன்னிச்சை வில்லை எது உருவாக்குதுன்னா உணர்வேற்பி, தண்டுவடம், தசைகள். அப்போ உணர்வேற்பி என்ன பண்ணுன்னா தூண்டலை உணரும். அதாவது அங்கே என்ன நடக்குது, அந்த நாயை பார்க்குற தூண்டலை உணர்றது உணர்வேற்பி. உடனே தண்டுவடம் என்ன பண்ணுன்னா அந்த உணர்வு நரம்பு வழியாக செல்கிற செய்திகளை பெற்று செயல்படும் நரம்பு வழியாக கட்டளை பிறப்பிக்கும். நீ இப்போ நகரணும், ஓடணும், நகர்ந்து போகணும் அப்படின்ற கட்டளையை அது பிறப்பிக்கும். உடனே தசைகள் என்ன பண்ணும்? கட்டளையை பெற்று தூண்டலை வெளிப்படுத்தும். டக்குன்னு நம்ம கால் அந்த இடத்துல வந்து நகரும். இதுக்கு வந்து மூளையோட செயல்பாடு இருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நான் அதை பார்த்ததுமே என் தண்டுவடமே சில்லிட்டுடுச்சு அப்படின்னு அந்த ஒரு பழமொழி மாதிரி முன்ன சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதுக்கான காரணம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன். இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா அப்சிசிக் அமிலம். இதை எப்படி சொல்லலாம்னா ABA. புரியுதுங்களா? சப்போஸ் இங்கே அப்சிசிக் அமிலம் கொடுக்காம வெறும் ABAன்னு கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஏன்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா அப்சிசிக் அமிலம் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ABSCISIC அப்சிசிக் ஆசிட், ACID இதுதான் அப்சிசிக் ஆசிட். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ABA. புரியுதுங்களா? அப்போ அப்சிசிக் அமிலத்தை ABAன்னு சொல்லுவாங்க. அப்சிசிக் அமிலன்றது தாவரங்களில் வறட்சி, நீர் பற்றாக்குறை அந்த மாதிரி சமயத்தில் அழுத்தமான சூழ்நிலையில், அதாவது இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி இருக்கிற இடம் ரொம்ப வறட்சியாக இருக்குது, நீரே இல்லாமல் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் சுரக்கிற ஹார்மோன் தான் எதுனா அப்சிசிக் அமிலம். ஏன் இது சுரக்குதுன்னா இது அதோட இலைத்துளையை மூடிடும். இலைத்துளை இருந்தால் தானே நீராவி போக்கு நடைபெறும். இந்த அப்சிசிக் அமிலம் இந்த இலைத்துளையவே மூடிடுறதுனால நீராவி போக்கு குறைஞ்சு போயிடும். இதன் மூலமாக தாவரங்கள் நீரை சேமிக்க உதவும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் எதுன்னு கேட்டால் அது அப்சிசிக் அமிலம். இது எந்த மாதிரி இதோட ப்ராசஸ் பண்ணுது, எப்போ இந்த அப்சிசிக் ஹார்மோன் சுரக்குது, அந்த ஆசிட் எப்போ சுரக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, தாவரங்களில் எப்போ இந்த வெயில் காலத்துலலாம் வரும் இல்லைங்களா, வெயில் காலத்தில் தண்ணி இருக்காது, வறட்சி இருக்கும், நீர் பற்றாக்குறை இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஹார்மோன் சுரக்கும். இது இலைத்துளையை மூடிடுறதுனால நீராவி போக்கு தடைப்பட்டுரும். நீராவி போக்கு தடைப்பட்டுருச்சுன்னா என்னாகும், தாவரங்கள் நீரை சேமித்து வச்சுக்கும். இப்போ புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஷ் உள்ளது. டிஎன்ஏவோட முதுகெலும்பா எது இருக்குன்னா சர்க்கரை பாஸ்பேட். ஆப்ஷன் டி சர்க்கரை பாஸ்பேட். அதாவது டிஎன்ஏ மூலக்கூறில் இரட்டை சுழல். டிஎன்ஏவோட அந்த அமைப்பு பார்த்துருக்கீங்களா? அப்படியே 2 ரிப்பன் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். டிஎன்ஏ மூலக்கூறில் 2 சுழல் அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பில் வெளிப்புற சட்டகமாக, அதாவது முதுகெலும்பாக செயல்படுவது எதுனா இந்த டிஆக்சிரைபோஸ் பாஸ்பேட். இதுதான் அடித்தளமாக இருக்கிறது. டிஎன்ஏவோட முதுகெலும்பாக இருக்கிறது சர்க்கரை பாஸ்பேட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாகுவது. அளவுக்கு மிஞ்சின மது பழக்கத்தால் உருவாகிறது எது? கல்லீரல் சிதைவு. இது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? கல்லீரல் சிதைவு. பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் கோப்பு தொகுப்பு. மின்தடையின் எஸ்ஐ அலகு. மின்தடையோட எஸ்ஐ அலகு என்னதுன்னா ஓம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். எஸ்டிபியில் 5.6 லிட்டர் ஆக்சிஜனில் உள்ள மோல்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு மோல்களோட எண்ணிக்கை தெரியணும். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மோலோட கன அளவு தெரியணும். இது ஆல்ரெடி போன வீடியோலே பார்ட் 1லே நான் சொல்லியிருப்பேன். பார்ட் 1 பார்க்காதவங்கலாம் பார்த்துக்கோங்க. நிலையான வெப்பநிலை அழுத்தத்தில் எந்த ஒரு வாயுவின் ஒரு மோலிலும் உள்ள கன அளவு எவ்வளோனா 22.4. சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5.5 லிட்டர்ஸில் 5.5 லிட்டர் ஆக்சிஜனில் எத்தனை மோல்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 5.6 லிட்டர் பை, அப்போ ஒரு மோலில் இருக்க கன அளவு எவ்வளோ, 22.4. சரிங்களா? அப்போ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/4 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன, 1/4னா 0.25ன்னு சொல்லுவோமா, 0.25. அப்போ இதுக்கு ஆன்சர் 0.25. இது ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு மோலின் கன அளவு எவ்வளோ அப்படின்னாக்க நிலையான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் எந்த ஒரு வாயுவோடையும் ஒரு மோலோட கன அளவு 22.4. இது இம்பார்ட்டன்ட். இது கீழேயும் நான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். அப்போ நமக்கு 5.6 லிட்டர் ஆக்சிஜனில் இருக்க மோல்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ 5.6 by 22.4 இதை நம்ம கேன்சல் பண்ணால் 0.25 ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை. இதில் 7 தொடர்கள் இருக்கும். கிடைமட்ட வரிசை 18 தொகுதிகள் இருக்கும் செங்குத்து நிரலில்.
அப்போ 7,18 7 தொடர்கள் கிடைமட்ட வரிசை, 18 தொகுதிகள் செங்குத்து நிரல் வரிசையில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுகளுக்கான சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை மின்னொட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எதுன்னா AL, அதாவது ஆல். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஆல்டிஹைடு என்ன சொல்லுவோம்? மெத்தனால் சொல்லுவோமா? மெத்தனால், இதில் வந்து மெத்தனால், மெத்தலின் அந்த மாதிரி நிறையா வரும்ல, மெத்தனேல் அந்த மாதிரிலாம் வரும்ல. அப்போ இரண்டாம் நிலை மின்னோடு என்னன்னா ஆல்டிஹைடுகளுக்கு ஆல். எக்ஸாம்பிள் மெத்தனால் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? உள்நோக்கிய சைலம் அப்படின்றது எதோட சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா இலைகள். ஆன்சர் சி. உள்நோக்கிய சைலம் என்பது சைட்டோபிளாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள சுழன்று இயங்கும் நிகழ்வை குறிக்கிறது தான். இந்த சைட்டோபிளாச ஓட்டம் தாவர செல்களிலும் பெரிய இலைகள் இருக்குல்ல, அந்த இலைகளோட செல்கள்லையும் தெளிவாக காணப்படும் ஒரு சிறப்பு பண்பு. புரியுதுங்களா? இந்த உள்நோக்கிய சைலம் எங்கே இருக்குன்னா எதோட சிறப்பு பண்புனா இலைகளோட சிறப்பு பண்பு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு சுழன்று இயங்கும் நிகழ்வை குறிக்கிறது தான் இந்த உள்நோக்கிய சைலம். இந்த சைட்டோபிளாச ஓட்டம் வந்துட்டு, அதாவது இந்த இலைகளுக்குள்ளே இருக்கிற அந்த சைட்டோபிளாச ஓட்டம் தாவர செல்களிலும் பெரிய இலைகளோட செல்களிலும் தெளிவாக காணப்படும் ஒரு சிறப்பு பண்பு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டேஷ் இணை மூளை நரம்புகளும் டேஷ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. அதாவது எத்தனை மூளை நரம்புகள் எத்தனை தண்டுவட நரம்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனைனா 12 மூளை நரம்புகள் இருக்குது, 31 தண்டுவட நரம்புகள் இருக்குது. இந்த கவுண்டிங் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷினும் அதை விட இம்பார்ட்டன்ட் தான், பார்த்து வச்சுக்கோங்க. டேஷ் என்னும் ஹார்மோன் கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. 10th புக்கில் பாக்ஸில் இதை கொடுத்துருப்பாங்க. எந்த ஹார்மோன் வந்துட்டு கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா மெலட்டோனின். ஆப்ஷன் டி. ஏன்னா மெலட்டோனின் ஹார்மோன் வந்து உடலில் வந்து பகல் இரவு அப்படின்ற சுழற்சிக்கும் தூக்க விழிப்பு நிலை சுழற்சியையும் கட்டுப்படுத்துறது இந்த மெலட்டோனின் தான். அதாவது மெலட்டோனின் ஹார்மோன் உடலில் பகல் இரவு சுழற்சி இல்லைன்னா தூக்க விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்துது. இது வந்து நம்ம உடம்புல உட்புற கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துறதுனால இதை வந்து கால தூதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் நைட்டு நமக்கு தூக்கம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மெலட்டோனின் தான். அதே மாதிரி ஒரு வெளிச்சம் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா டக்குன்னு நமக்கு முழிப்பு வருது இல்லைங்களா, அதுக்கு காரணமும் இந்த ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கிறதுனால தான் நமக்கு நைட்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது, பகல் வந்தால் முழிப்பு வந்துடுது. ஆனால் நாங்கள்லாம் பகல்லே தூங்குவோமே அப்படின்றீங்களா? நானும் பகலில் நல்லா தூங்குவேன். அப்போ எந்த ஹார்மோன் வந்துட்டு கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படுதுன்னா மெலட்டோனின் ஹார்மோன். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இந்திய தொல் தாவரவியலோட தந்தை யாருன்னா பீர்பால் சகனி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய தொல் தாவரவியலோட தந்தை பீர்பால் சகனி. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளை பிம்பமானது தோற்றுவிக்கப்படுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிட்டப்பார்வை குறைபாடு இருந்துச்சுன்னா பொருளோட பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொருளோட பிம்பம் வந்து விழித்திரைக்கு முன்பாகவே விழுந்துடும். கிட்டப்பார்வை இருந்துச்சுன்னா நம்ம விழித்திரையில் பொருளோட பிம்பம் விழுவதுக்கு முன்னாடியே பிம்பம் வந்து தோற்றுவிக்கப்பட்டுரும். ஆப்ஷன் சி. நாம் இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோன்னா அந்த காட்சியோட அமைப்பு வந்து எப்படி குவியும்னா விழித்துறைக்கு முன்பாகவே, அதாவது அது நம்ம கண்ணை வந்து சேர்றதுக்கு முன்னாடியே கிட்ட பார்வைக்கான அந்த பிம்பம் இருக்குல்ல விழித்துறைக்கு முன்னாடியே அது கூஞ்சிரும். சரியான பிம்பத்தை விழித்திரையின் மீது உருவாக்க குழி லென்ஸு யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதாவது சரியான பிம்பம், கிட்ட பார்வை குறைபாடு இருந்துச்சுன்னா சரியான பிம்பம் நம்ம விழித்திரையின் மீது விழணும். அந்த குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா குழி லென்ஸு. சரிங்களா? அப்போ கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸை யூஸ் பண்ணுறாங்க.
ஏன் குழி லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? அந்த கிட்ட பார்வை இருந்துச்சுன்னா பிம்பம் வந்து விழித்திரைக்கு முன்பாகவே கூஞ்சிருது, அதனால தான். நெக்ஸ்ட்டு, கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? கிலோவாட் மணி அப்படின்றது மின் ஆற்றலோட அலகு. ஆப்ஷன் இ. புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அணுக்கரு இணைவு. எப்படின்னாக்க புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைனா ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரியணும். சூரியன் அது மட்டும் இல்லாமல் பிற நட்சத்திரத்தோட மையத்தில் நிகழ்கிற ஒரு வினை தான் இந்த புரோட்டான் புரோட்டான் வினை. புரியுதுங்களா? சூரியன் அப்புறம் மற்ற நட்சத்திரங்கள் இதோட மையத்தில் நிகழ்கிற ஒரு வினையை தான் புரோட்டான் புரோட்டான் வினைன்னு சொல்லுவோம். இதில் வந்து 4 புரோட்டான், அதாவது ஹைட்ரஜனோட உட்கருக்கள், இதெல்லாம் இணைஞ்சு தான் ஹீலியம் அணுக்கருவை உருவாக்குது. அப்போ அணுக்கரு இணைவு வினைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா புரோட்டான் புரோட்டான் தொடர் வினை தான். புரியுதுங்களா? இது இம்பார்ட்டன்ட், இப்படியும் கேட்க சான்ஸ் இருக்குது. அணுக்கரு இணைவு வினைக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டால் புரோட்டான் புரோட்டான் தொடர் வினை. இது என்னன்னா சூரியன் மற்றும் நட்சத்திரங்களோட மையத்தில் நடைபெற ஒரு வினை தான் இது. இதில் 4 புரோட்டான்கள் இணைஞ்சு ஒரு ஹீலியம் அணுக்கருவை உருவாக்கும். அந்த 4 புரோட்டான் எதுனா ஹைட்ரஜன் உட்கருக்கள். சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். நான் அதனால தான் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் மட்டும் சொல்லாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அது எக்ஸாமில் கேட்டாலோ உங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்ற அந்த தாட் வரும். ஆன்சர் நமக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கொஷினையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கு மற்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன். இதை தான் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த சம்மு ஆக்சிஜனோட 5.6 ஆக்சிஜனோட மோல்களோட எண்ணிக்கை கேட்டிருந்தாங்கல்ல, அதுதான் இங்கே கொஷினாக கொடுத்துருக்கேன். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் எவ்வளோனா நாங்கள் சொன்ன பாருங்கள், அதே தான் 22.4 லிட்டர். இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம். ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் என்னன்னா ஈரம் மீது அதிக நாட்டம். ஆப்ஷன் ஏ. என்னம்மா இது புரியவே இல்லையே அப்படின்றீங்களா? ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மங்கள்னா என்னன்னு நமக்கு தெரியணும். வளிமண்டலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி அதிலேயே கரைஞ்சு விடையும் உறிஞ்சும் கரையும் சேர்மங்கள்லாம் வளிமண்டலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சிக்கிட்டு அதிலேயே கரைஞ்சிரும். புரியுதுங்களா? இதுக்கு என்ன காரணம்னா அந்த சேர்மங்களுக்கெல்லாம் ஈரம் மீது இல்லை நீரோட மூலக்கரு கூறுகள் மீது அதிக நாட்டம் இருக்கிறது தான் காரணம். புரியுதுங்களா? ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். ஏன்னா அதாவது ஈரம் உறிஞ்சும் இந்த சேர்மங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் வளிமண்டலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை இதை நல்லா உறிஞ்சிக்கிட்டு அதிலேயே கரைஞ்சிற பண்புடையவைகள் தான் இவைகள். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம். இது ஆல்ரெடி பார்ட் 1லேயே நம்ம கொடுத்துருப்போம், இங்கேயும் கேட்டிருக்கோம். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். அதோட இங்கே எத்தனால்னு கொடுக்காம சப்போஸ் C2H5OH இதுவும் எத்தனால் தான். சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எத்தனால் வந்துட்டு 95.5, மீதி இருக்கிறது நீரோட மூலக்கூறு H2O. இது ரெண்டும் சேர்ந்தது தான் எரிசாராயம். அப்போ H2O எவ்வளோ? 4.5. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாலூட்டிகள் டேஷ் விலங்குகள். பாலூட்டிகள்ன்றது எந்த மாதிரியான விலங்குகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலூட்டிகள்ன்றது வெப்ப இரத்த பிராணிகள். சரிங்களா? நெக்ஸ்ட், மனித மூளையின் டேஷ் பகுதி கொழுப்பால் ஆனது. மனித மூளையோட எந்த பகுதி வந்து கொழுப்பால் ஆனது? மனித மூளையில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொழுப்பால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. 60%. ஆப்ஷன் டி. 60% கொழுப்பு அமிலங்கள் தானே இருக்குது. அது என்னென்ன பண்ணுன்னா மூளையோட செல்களை உருவாக்கும், அதாவது நியூரான்களை. புரியுதுங்களா? மூளையோட நியூரான்களை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மூளையில் இருக்கிற சவ்வுகளை பாதுகாக்கவும் இந்த மூளையோட கொழுப்பு அமிலம் தான் யூஸ் ஆகுது.
2 பாயிண்ட் தாங்க. இது வந்து மூளையோட செல்களை உருவாக்கும், மூளையோட சவ்வுகளை பாதுகாக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது கொழுப்பு? 60%. விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் எதுனா செர்டோலி செல்கள். ஆப்ஷன் பி. இந்த செர்டோலி செல்களை இன்னொன்றும் சொல்லலாம், செவிலி செல்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா செவிலி செல்கள். அப்போ செவிலி செல்கள் என்று அழைக்கப்படுபவை செர்டோலி செல்கள். இதோட பயன் என்னென்னா விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் இந்த செர்டோலி செல்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? திருவக்கரை கல்மர படிவ பூங்கா டேஷ் மாவட்டத்தில் உள்ளது. எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்குது. அதாவது விழுப்புரத்தில் செஞ்சியில் இருக்குது. திருவக்கரை அந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா ஸ்கிரிப்ட் எடிட்டர். சுருள் தராசின் மீது நின்று ஒருவர் தன் எடையை சரிபார்க்கும் போது அது 65 kg என காட்டுகிறது. அவர் அந்த தராசின் மீது குதித்து கொண்டிருந்தால் குதிக்கும் போது தராசு காட்டும் அளவானது. ஒன்றும் இல்லைங்க, வெயிட்டிங் மிஷினில் நம்ம நிற்கும்போது 65ன்னு கரெக்டாக காமிக்குது. ஆனால் அந்த வெயிட்டிங் மிஷினில் நம்ம குதிச்சோம்னா தராசு காட்டும் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து டெய்லி லைஃப் சயின்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்னென்னா முதலில் அதிகரிக்கும் பின் குறையும். ஆப்ஷன் ஏ. இது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல குதிக்கும்போது தரையில் பாதம் படும். அந்த நேரத்தில் தராசின் மீது செயல்படுற விசை வந்து இயல்பான எடையை விட அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம குதிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பாதம் படும்ல, பட்டு நம்ம உந்தி தானே குதிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு இப்படி அழுத்தும் போது அதோட எடை வந்து டக்குன்னு அதிகரிக்குமா? அதுதான் அங்கே வந்து என்ன முடுக்கம் செயல்படும்னா கீழ் நோக்கிய முடுக்கம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். அப்போ வந்து கீழ் நோக்கிய முடுக்கம் செயல்படும். அப்போ நம்ம கீழே உந்தி காலை மேலே தூக்குவோமா? குதிக்கக்குள்ள தூக்கும்போது பாதம் வந்து மேல் நோக்கி எழும். அப்படி மேல் நோக்கி எழும்போது தராசின் மீது செயல்படும் விசை வந்து இயல்பான எடையை விட குறையும். அதனால தான் பின்னாடி வந்து அதோட வெயிட்டை வந்து கம்மியாக காமிக்கும். அப்போ ஆன்சர் வந்து முதலில் அதிகரிக்கும் பின் குறையும். புரியுதுங்களா? கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்னோட்டம் பாயும் வீதம் மின்திறன் சொல்கிறாங்க. மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம், மின்னோட்டம் மாறும் விதம் மின்னூட்டம், மின்னாற்றல் மாறும் விதம் மின்னோட்டம். இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த மாதிரி கொஷின் டெட்டில் வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா மின்னூட்டம் பாயும் விதம் மின்திறன். ஆப்ஷன் ஏ. மின்னூட்டம் பாயும் வீதம் மின்திறன். நெக்ஸ்ட், கதிர்கள் அபாயகரமானது காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் அங்கே திசுக்களை பாதிக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அது மரபியல் குறைபாடுகளையும் உண்டாக்கும். ஏன்னா திசுக்களை பாதிக்கும் போது அதில் இருக்கிற டிஎன்ஏவை சிதைச்சிரும். அப்போ அங்கே மரபியல் குறைபாடுகளையும் உண்டாக்கும். அப்போ ஆப்ஷன் பியும் ரைட்டு தான், ஆப்ஷன் சியும் ரைட்டு தான். இது ரிப்பீட்டடான கொஷின் தான். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். இம்பார்ட்டன்றதுனால மறுபடியும் வந்திருக்கு. நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் 0 ஆக காரணம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நியான் வாயுவோட எலக்ட்ரான் நாட்டம் 0 இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. ஏன் இது எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்புன்னு சொல்கிறோம்? நியான் வாயுவை பற்றி நமக்கு தெரியும்ல, மந்த வாயுன்னு சொல்லுவோம். நியான்றது ஒரு மந்த வாயு. அதோட வெளிக்கூட்டில் இருக்க எலக்ட்ரான்கள் எவ்வளோ இருக்கும்? 8. அப்போ அது முழுமையாகவே நிரம்பி இருக்கும். மந்த வாயுன்னா என்ன? அதோட வெளிக்கூட்டில் இருக்க எலக்ட்ரான்கள் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது தான். வெளிக்கூட்டில் முழுமையாக 8 எலக்ட்ரான்கள் வந்து நிரம்பி இருக்கிறதுனால இது வந்து மிகவும் உறுதியானது. சரிங்களா? இதனால் இது வந்து எலக்ட்ரானை மற்ற அணுக்கிட்ட இருந்து எலக்ட்ரானை ஏற்கவோ இழக்கவோ இது விரும்பாது. அதனால தான் இது வந்து எலக்ட்ரானோட உறுதியான கட்டமைப்பாக இருக்கும். அப்போ நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் 0 இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. இப்போ புரியுதுங்களா?
த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக போட முடியல. ஆனால் இதோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். இன்னும் இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. கொஷின்ஸ் எல்லாம் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டே வந்துருங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு சயின்ஸில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நிறைய டாப்பிக்குமே கவர் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு சீக்கிரமாக நான் போட்டுடுறேன். சயின்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.